நூற்றாண்டு விழா கண்ட பாம்பன் ரயில்வே பாலத்தில் துருப்பிடித்து சேதம் அடைந்த இரும்பு கர்டர்களை மாற்றும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாலா. பாம்பனுடைய தீவு பகுதியும் மண்டபத்தினுடைய நிலப்பகுதியும் இணைக்கும் விதமாக பாம்பன் பகுதியில் உள்ள நடுக்கடலில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாலம் அமைக்கப்பட்டு தற்பொழுது இந்த போக்குவரத்து ரயில் போக்குவரத்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை கடந்த ரயில் போக்குவரத்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பாலத்தை கிட்டத்தட்ட தூண்கள், அதாவது கடலுக்கு அடியில் 150க்கும் மேற்பட்ட தூண்கள் அமைக்கப்பட்டு அதன் மீன் 145 கர்டர்கள், அதாவது அரக்கோணத்தில் தயாரிக்கப்பட்ட கர்டர்கள் 145 கர்டர்கள் அமைக்கப்பட்டு அதன் மேல் இரும்பு பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலமானது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கடந்த நிலையில் சிறப்பாக இந்த ராமேஸ்வரத்திலிருந்து தினசரி பல்வேறு மாவட்டங்களுக்கும் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களுக்கும் வாராந்திர ரயில், அதாவது இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களுக்கும் வாராந்திர ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பாலத்தினுடைய ஒரு 50க்கும் மேற்பட்ட கர்டர்கள், இரும்பு கர்டர்கள் இந்த பகுதி மிகவும் உப்புத்தன்மைக்கு உள்ள கடல் பகுதியாக என்பதன் காரணமாக இந்த கர்டர்கள் அனைத்தும் துருப்பிடித்துள்ளது என்பதன் காரணமாக ரயில்வே துறை மாற்றுவதற்கு முடிவு செய்துள்ளது. அதில் முதல் கட்டமாக கடந்த ஆண்டு 2015ஆம் ஆண்டு ஒரு 28 கர்டர்கள் மாற்றப்பட்டது. தற்பொழுது இரண்டாம் கட்டமாக 6 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு ஒரு 16 கர்டர்கள் அரக்கோணத்தில் தயாரிக்கப்பட்டு தற்பொழுது பாம்பன் கொண்டு வரப்பட்டு தற்பொழுது இன்று முதல் இந்த கர்டர்கள் மாற்றும் பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று காலை 6 மணிக்கு நடைபெற்ற இந்த கர்டர்கள் மாற்றும் பணி தற்பொழுது முடிவடைந்துள்ளது. இந்த கர்டர்கள் தற்பொழுது மாற்றப்பட்ட கர்டர்களில் ரயில்வே ஊழியர்கள் இந்த ரயில் பாதம் சரியாக அமைந்துள்ளதா என்பதை சோதனை செய்த பின் மண்டபத்தில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கும். தற்பொழுது இந்த கர்டர்கள் இந்த பணியானது வரும் 1 மாத காலத்திற்கு பாம்பன் பகுதியில் நடைபெறும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.